அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதி 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இருக்குது. அது புகழுக்குரிய நூலகங்கள். இந்த பகுதியிலிருந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம திருப்பி இந்த பகுதியை நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். முதல்ல, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சையில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகம். நல்ல ஞாபகம் வச்சுருங்க. அடுத்தது, இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இதுவும் முக்கியமாக உள்ளதுதான். கன்னிமாரா நூலகம். உலகத்தில் உள்ள தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் என்ற பெருமைக்கு உரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அடுத்தது, கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நூலகம் இது. கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம்தான். இது எந்த இடத்துல உள்ளதுன்னா கொல்கத்தாவில். இது வருஷம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1836, பயன்பாட்டுக்கு வந்தது 1953. அந்த தேசிய நூலகம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. அடுத்தது, உலகில் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அப்போ உலகில் உள்ள மிகப்பெரிய நூலகம் என்று எதுன்னா அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்டில் இருக்குது, பார்த்து பயனடைங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.